நீயே நாமினேட் பண்ணி என்ன வெளியில அனுப்பிட்டு நீ என்ன நினைச்ச வேற கிழிச்சா இந்த ஊருக்கு 4 கிளவி இப்படி இருந்த ஊர் நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறீங்க? உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் நினைச்சியா? எங்களுக்கு பேச தெரியாதா? ஓ கிறிஸ்டோபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பாத்துருங்க அப்படின்னா எவரா மூக்கு வாய் பல்லு இந்த 3 பத்தி நீ பேசவே கூடாது. திருட்டு வேலையா இருக்கட்டும், நீ அது பச்சை நடிப்பு அப்பட்ட பொய்யா இருந்தாலுமே நீ இங்க இருந்து ஒண்ணு பண்றல. இவரை நம்பாதீங்க, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எனக்கு நிக்கணும் தோணுச்சு, நிக்கணும், அடிக்கணும் தோணுச்சு, அடிக்கலாம், அப்படி ஆட்ட வேண்டாம். புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரேன். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ராம்கி படத்துல வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாக்கிறீங்க? ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. ஹலோ ஜாலி டேக்ஸ் மக்களே, நேற்று எபிசோட பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இங்க அதாவது ஓல்டு கனெக்ஷன் உள்ள வராங்கல்ல, உள்ள வர்றவங்கலாம் வந்து வெளியே நடக்கிறத எதையாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை கெடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாமையே வந்து கெடுக்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ அப்படிதான் நேற்று எபிசோட் இருந்துச்சு. சரி அதெல்லாம் என்னென்னு வரிசையா உள்ள போய் பார்ப்போமா? எங்க இருந்தா சொன்னாங்க போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி வாங்க, நேற்று எல்லாம் என்னெல்லாம் நினைச்சிட்டு வரிசையா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து வீணா பொண்ணு வந்து உள்ள பாத்திரம் அழைக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு பார்த்தது நானே கழுவணுமா, யாரை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவனை என்ன கதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சாண்ட்ரா நீங்க வந்து கழுவ மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு ஏன் நீ கழுவு, ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு. நான் கழுவணுமா, மொத்தமா வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்ன நான் என்ன கழுவ சொல்றீங்க அப்படின்னு அங்க சண்டை போட்டு உள்ள வந்துட்டு இந்த பீஸ் எப்ப பார்த்தாலும் சீரியல் நடிக்கிற ஆக்டிங்லாம் இங்க வந்து போட்டுட்டு இருக்கு அப்படின்னு இந்த பீஸ் வந்து திவ்யாட்ட பேசிட்டு இருக்கு. அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. ஆனா இவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்கு. இந்த சாண்ட்ரா பீஸ் அதாவது பாரு அண்ட் கம்மு 2 பேருமே வெளியே போகும்போது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது எந்த மாதிரி பயந்தாங்க. இப்பெல்லாம் பயந்துட்டு இப்போ என்னன்னா அவங்க வெளியே போனதுக்கும் அங்க நடந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அது வேற யாரோ, நான் அப்படி கிடையாது, நான் அவளே கிடையாது, அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. எது சொன்னாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி பண்ண முடியாது அப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுட்டா தான்ப்பா இருக்கு. எனக்கு அப்ப இருந்தே டவுட். ஒருவேளை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாண்ட்ரா பீஸ் எனக்குனே கம்முவன் பார்வை வெளியே அனுப்புறோம் அப்படின்னு கங்கனை கட்டி இருந்திருக்கா, அதான் பயந்த மாதிரி நடிச்சிருக்கா. ஸோ அனுப்பிட்டா இப்போ ஹாப்பியா இருக்காங்களோ? நீ என்னை கொல்ல முயன்றதாய் நம்ப வைத்து அவள் கைகளால் உன் மரண சாசனத்தை எழுத வைத்தேனடா. அதுக்கப்புறம் அந்த வீணா பீஸ் வந்து உள்ள உட்காந்துட்டு இவங்க என்ன கிறிஸ்டோபர் மூஞ்சி வச்சுட்டு என்ன முறைச்சு பாக்குறது அப்படி இப்படின்னு வார்த்தை இஷ்டத்துக்கு கூட ஆரம்பிச்சுட்டா. தப்பு 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 தப்பா பேசுறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. அதுக்கப்புறம் தர்பீஸும் பிரவீன் காந்தி உள்ள வந்தார். உள்ள வரும்போது வேட்டையன் படத்துல இருந்து சூப்பர் ஸ்டாரோட பாட்டு போடுறாங்க. இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமில? பாஸ் யார் அவன், எங்க இருக்கா? அதோ வெள்ளை சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே அவன் தான். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த தர்பீஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் ஏதோ ஆர்வத்திலையா இல்லைன்னா அவனை பெருமைப்படுத்துன்னு சொல்லிட்டு, சார் வினோத் சார் நீங்களும் நானும் மெய்யில எங்களுக்கு காம்போ வேற லெவல் சார், ப்ரோமோலே நம்ம தான், நான் இருந்த 42 நாளுமே நீங்களாம் தான் லைவ்ல ட்ரெண்டிங் சார் அப்படின்னு வெளியே நடக்கிறது எல்லாத்தையுமே உள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த பிக் பாஸ் வந்து இனிமே நீ ஏதாவது பேசுன உன்னை அப்படியே வெளியே அனுப்பிடுவேன் பேக்கப் பண்ணி, ஏதாவது பேசுவ இல்ல சார் அப்படின்னு சாமியே ஆயிட்டாங்க. இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையா. ஆனா பிக் பாஸ் வந்து வெளியே நடக்கிறத உள்ள சொன்னதுக்கு காண்டா இருக்க மாட்டாருன்னு தோணுது. ஒருவேளை வெளியே எதுவுமே நடக்கல, அதாவது நடந்ததை கொஞ்சம் எக்ஸாரிஷன் பண்ணி அவருக்கு சாதகமா நான் இருக்கிறதுனாலதான் பிக் பாஸ் வீடே ஓடின மாதிரி பேசினார்ல, அதுக்கு தான் காண்டா இருப்பாரோ. பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். இதுக்கப்புறம் வந்து பணப்பட்டி டாஸ்க் வச்சாங்க. அது என்ன டாஸ்க்னா நிறைய ரெட் பால் வச்சிருப்போம் அந்த டேபிள்ல, அதுல 3 எல்லோ பால் வச்சிருப்போம், அதான் கோல்டன் பால். ஸோ அந்த ஊதி அந்த ரெட் கலர் பாலை மட்டும் கீழே தள்ளணும். எத்தனை கோல்டன் பால் கடைசியில நிக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு கோல்டன் பாலுக்கு 10,000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்த விக்ரமுக்கு ஒன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து வினோத் ஒரு 10,000 எடுத்தாரு, சாண்ட்ராவும் முட்டை. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தாங்களாம். அதுக்கு அவங்க சிரிப்பை பார்க்கணுமே. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் சொன்னாங்க. ஆனா நேற்று அந்த கார் டாஸ்க் இருக்குல்ல, அதுல யாரோ ஒரு பீஸ் 500 நோட்டை 100 நோட்டு நினைச்சு எண்ணி இருக்கு போலக்கு. 1,75,000 போல 1,45,000 சொல்லியிருக்கு. ஸோ பிக் பாஸ் டீம் என்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என் புத்திய செருப்பாலையே
அடிக்கணும். அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் வந்தார். வந்த உடனே எல்லாத்தையும் நார்மலா கட்டி பிடிச்சி சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆனா தர்பூஷணியை பார்த்தா மட்டும் அடிக்கணும் போல இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ வந்த உடனே வம்புளுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நீங்க வந்து நடிக்கிறீங்களா உண்மையா இருக்கீங்களான்னு தெரியல அப்படி இப்படின்னு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா கம்முன்னு உட்காந்துருந்தா எதுவும் நடக்காதுப்பா. கேட்டுக்கோ. ஆனா மொத்தத்துல இந்த பிரவீன் ராஜ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது வெளியே போகும்போது அவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நெகட்டிவாவே ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தலக்கணம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்ல உங்களுக்கு அப்படி இருக்காது? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு போங்க. உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தாண்டா செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வர கண்டஸ்டன்ஸ் ஆகுது அவங்களோட கேமை ஃபாயில் பண்ணாத மாதிரி நீங்க பேசினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பேரையும் கெடுத்துக்கிறாம இருங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. ஸோ இப்படி அட்வைஸ் பண்ணது ஒரு மாதிரி நெகட்டிவா போறது வினோத்துக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வினோத்துக்கும் பிரவீனுக்கும் சரியான வாக்குவாதம். இதுக்கப்புறம் வந்து பணப்பட்டி டாஸ்க்கு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட். அதுல என்னன்னா சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுல முன்னாடி அதாவது உள்ள வந்து 3 வளையம் போட்டிருப்பாங்க. அதுல நடுவில் நிப்பாட்டினா அதாவது ஒரு பந்தை உருட்டி விடணும். அது நடுவில் நிப்பாட்டினா 30,000. அதுக்கு அடுத்து நிப்பாட்டினா அது ஆரஞ்சு கலர் நிப்பாட்டினா 20,000. ப்ளூ கலர் நிப்பாட்டினா 10,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வினோத் வந்து ஏதோ டவுட் கேட்டுருவாங்க போலுக்கு. அதை எக்ஸ்பிளேஷன் பண்ண சபரி கிட்ட இவர் என்ன மாதிரி கோபப்படுறாரு பாருங்களேன். எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். அவர் என்ன கேட்டார்னா அந்த சர்க்கிள்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போலக்கு. அதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு போலக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளேஷன் பண்ண சபரி கிட்ட வந்து நான் அதையா கேட்டேன் அப்படி இப்படின்னு காதுல கேட்டுக்கோ அப்படின்னு டாமினேட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கோமாகிறியா? பின்ன மூஞ்ச பார்த்தா தெரியல. ஸோ அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பிளேஷன் பண்றேன்னு பேர்ல சபரி வந்து அரோரா கிட்ட பேசினா ஸோ அங்கேயும் வந்து நான் நல்லவன், நான் கரெக்டானவன், நான் கரெக்டாக தான் பேசினேன்னு சொல்லி இந்த வினோத் பீஸ் பேசலாம் ட்ரை பண்ணிச்சா. ஸோ இதை பார்த்து அரோரா வந்து அவரோட எக்ஸ்பிளேஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சா. ஏன் எப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு பேசினோடனே நீ போ நீ வான்னு அரோரா பிடிச்சிக்கிட்டாரு. நீ போ நீ வா. கடைசியில இந்த வினோத் பீஸ் என்ன தெரியுமா சொல்லுது, நீ தான் கத்துன அதனால தான் நான் வந்து மூஞ்ச ஒட்டின மாதிரி பேசினேன் அப்படின்னு திருப்பி விடுது. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? நீ தான் கேட்டேன்ட்டு கத்துன அதனாலதான் எனக்கு கோவம் வந்தது. வினோத் என்கிட்ட அப்படி பேசாத, கத்துன எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ பேசாதீங்க. ஸோ இந்த வினோத் பீஸ் இப்படி பேசல. இதுல யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு குறும்படத்தோட பார்த்தா தானே உங்களுக்கும் புரியும் ஆடியன்ஸ்க்கும் புரியும். எப்ப எடிட்டர் அந்த வீடியோ போட்டு விடுப்பா. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வினோத் இல்லாத இந்த குரூப் வந்து உள்ள உட்காந்து இவர் வந்து ஒரு கிரிட்டிசிசத்தை பார்த்தா ஏத்துக்கிற மாட்டுக்காரு, சொல்ல வரதை ஏத்துக்கிட்டே மாட்டுக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அரோரா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா. பிரவீன் வந்து வரணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அதாவது வினோத் கிட்ட ரொம்பவே ஜெல்லாய் பேசணும்ல. ஸோ அதனால அவர் கோபப்படுறாரு போலக்கு மேலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பிரவீன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஒதுங்கி நிக்கிற முடியாம அவர் ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஏன்னா வெளியே வந்து வினோத் தான் டைட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க வந்து அவர்கிட்ட பேசினா நான் வந்து டைட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒத்து ஊதுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கேன் அப்படின்றாரு. புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து கிரிட்டிசிசம் ஏத்துக்கிற மாட்டாரு. அது மட்டும் இல்லாம வினோத் ஒரு ஆக்ஷனோட காட்டுவாரு. அந்த மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டினாரு பாருங்க பிரவீன். நீ எல்லாம் ஜெயிக்குவியா அப்படிங்கிற மாதிரி. நிஜமாவே நான் இவ்வளவு கேவலமாவோட இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சபரி ஒரு பீஸ் சொல்லுது ஒரு இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்த விஷயத்துல. அதாவது இந்த டிக்கெட் ஃபினாலில் பால் டாஸ் நடக்கும்போது கமருதீன் வந்து என்கிட்ட தோத்துட்டான். ஸோ அந்த விஷயத்த எப்படி தெரியுமா என் காது பட சொன்னா, இவன்ட்டெல்லாம் நீ போய் தோத்துட்டியாடா அப்படின்னு என்ன இழிவுபடுத்த மாதிரி எல்லாம் பேசுறான். ஸோ இப்பமே தெரிஞ்சிருக்கும் வினோத்துக்கு வந்து முக்கியமான எதிரியே அவரோட வாய் தான். வாயை குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாம கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கணும். வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பணப்பட்டி டாஸ்க் நடந்துச்சு. அதுல எல்லாரும் விளாண்டுட்டு ஒரு ஆள் வெளியே போச்சு. ஒரு ஆளுக்கு 30,000 20,000 10,000 விழுந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்துல அந்த டாஸ்கின் முடிவில் 1,40,000 ஜெயிச்சாங்க. 50 50 50. இதுல இந்த கேம் நாட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆளும் தோக்கும் போதோ இல்ல ஜெயிக்கும் போதோ என்ன சபரி நீ இப்படி விளாடுறீங்க, என்ன விக்ரம் யாரெல்லாம் அமைதியா உருட்டுவாங்க பார்த்தா அவங்களும் வந்து வேகமா உருட்டுறீங்க, என்ன இங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் மாறி இருக்கு எல்லாமே அப்படின்னு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா அந்த பணப்பட்டி யார் எடுக்க போறான்னு தெரியல. ஏன்னா கடைசியா ஃபைனல்ல 3,35,000 இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதை யார் எடுப்பான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவும் அரோராவும் லைட்டா கண் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ யார் எடுப்பான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம்.
இதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து கையில இருந்து அப்பா வச்சு சாப்பிட்டுருக்கா போலக்கு. அதுக்கு வினோத் வந்து வேற ஏதோ பேர் சொல்லியிருப்பான் போலக்கு, சுஷியமோ இதோன்னு. ஸோ அதை சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சு அப்படியே அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வந்து அவங்க 2 பேரும் கலாய்க்கிறாங்களாமா. அதுவும் தர்பூசணி வந்து வினோத்தை கலாய்க்கிறாங்களா. ஸோ மாறி மாறி கலாய்ச்சிக்கிட்டே சாருன்னு போட்டு இந்த தர்பூசணி பேசுது. தர்பூசணி வந்து சாருன்னு போட்டு பேசும்போது தான் நமக்கு தெரியுது எங்கேயோ வந்து சமத்தி அடி வாங்கியிருக்காருன்னு. டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அவர் வந்து விளாண்டுட்டு இருந்தார்ல, அதாவது கலாச்சி பேசிட்டு இருக்கும்போது சிக்கலா காம்பு போட்டும் போது எட்டிலாம் மிதிச்சிருக்காரு போல. எட்டி மிதிக்கல, அது தெரியாம தள்ளி விடுறதுக்காண்டி கால் பட்டுருச்சு போல. ஸோ இதை வந்து நைட்டு போல உட்காந்து பெண்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாரா. அதாவது வினோத் இல்லைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா வினோத் பக்கத்துல இருந்திருக்காரு. என்ன சொன்ன அப்படின்னு பக்கத்துல வந்துட்டாரு. மொத்தத்துல வந்து இந்த 2 பீஸும் முட்டிக்கிட்டு மோதிட்டு தான் நிக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் நடந்துச்சு. இந்த தர்பூசணி வந்து மெயிலங்கன் காம்போவை திரும்ப ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வினோத் பக்கத்துல போய் படுக்கலாம்னு சொல்லி பெட்டியை கொண்டு வச்சிருக்காரு போலக்கு. ஆனா வினோத் வந்து இதை பார்த்துட்டு ஆல்ரெடி காந்தி வந்து புக் பண்ணிருக்காரு. ஸோ நீ வெளியே போ அப்படின்னு தூக்கிட்டு வெளியே தூண்டு போச்சிட்டாரு. இதை பார்த்த தர்பூசணி வந்து என்ன ஒரு சீப்பான கேம் இப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க 2 பேரும். உனக்கு இடம் தர முடியாதுடா. சரி ஓகே, நான் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த தர்பூசணி வந்து ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப அமைதியாவும் தலக்கணமே அப்படி கம்மியான மாதிரி இருக்கு. எங்கேயோ சமத்தி அடி வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. சரி, நான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பாய்.